ஸோ ஹாய் அகெயின் இது ஜென்சி வர்சஸ் மில்லினல் பாட்காஸ்ட். ஸோ இது வந்து 7th எபிசோடாக நம்ம பண்ணுறது 7th எபிசோட். ஸோ இந்த எபிசோடோட டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் நினைக்கிறேன். ஓகே, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி தான் பேச போகிறோம். எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னாலே டாக்ஸிக் தான் +1. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ நோ அன்கட், இது வந்து அன்கட் வெர்ஷனாக தான் போகும். ஸோ நோ அன்கட் வெர்ஷனாக தான் போகும். ஸோ எது வேணாலும் பேசலாம். இல்லை அன்கட் வெர்ஷன் தான், எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஓகே, ஸோ உங்கள் சைட்லேருந்தே அப்படி ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சைடுல வந்து ஒரு எல்டரா. ஆமா, மில்லினியல் சைடுல ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஜென்சி சைடுல ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினிஷன்ல இருந்து ஆரம்பிச்சா it would be better. மில்லினியல்ஸ் தான அப்போ. Millennials. How do you identify yourself? As a Gen Z or millennial? மில்லியனல் தான் ஆல் இந்த மிடில் ஆத்தர்ல ரிலேஷன்ஷிப்னா ஆர்ஜி Uncut அமைதியா it's a place where you can be yourself. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் நாங்கள் மில்லியனர்ஸ் முடிச்சோம். ஃபார்மேட் அவர் தப்பா சார். அஞ்சனா இல்லை, ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் வெரி பவுண்ட், வாட் ஐ வுட் சே. ஏன்னா அதனால எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது பற்றி தான் பேசலாம் கிடையாது. இல்லை, ஸோ இட் இஸ் அ டேர்ம் டு இண்டிகேட் the two people are connected in whatever the way, and people got sophisticated by the way to call it different things a different way. That's what I think என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்னா ஒன்னஸ் in whatever it is. முன்னாடி யோசிச்சல. So friends, it could be friends, parents, any kind of relationship. I think that oneness, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல you will feel that oneness out there. I think that is what I think relationships. எப்படி இந்த மாதிரி எமோஷ்னலாக அப்படிலாம் பேசினா கரெக்டாக இருக்குமா பாட்காஸ்ட்டுக்கு? உண்மையாக பேசலாம்ல? ஸோ ஜென்சி. ஸோ அக்கார்டிங் டு மீ நான் என்ன சொல்லேன்னா, இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கமிட்மெண்ட் பிட்வீன் டூ பீப்புள். கமிட்மெண்ட்லாம் தெரியுமா? யா, ஆப்வியஸ்லி எங்கள் ஜென்ரேஷனுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. கமிட்மெண்ட்டுக்கே பேர் போனோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்னா a person where you be comfortable with. ஸோ அந்த மாதிரி ஒரு அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சராக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ரிலேஷன்ஷிப். அவங்க எல்லாமே சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ மில்லினியல் ஆர் ஜென்சி. எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. What do you identify yourself as? சரி, ignoring the question. லவ் வந்து லைக் இன் ரியாலிட்டி ஃபார் ரிலேஷன்ஷிப், லவ் இல்ல, ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப் இன் ஜென்ரல் ஃபார் மீ வந்து ரியாலிட்டியில் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ஹாவ் த ஹார்ட் டு ஃபர்கிவ் சம்ஒன் அண்ட் டு என்டியூர் சம்திங் ஃபார் சம்ஒன். அதான். இந்த பேர் யாராவது? ஆமாம், இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்னா நான் என்ன சொல்லுவேன்? ஏன் நீ தான் அப்படியே சொல்லிட்டியே? ஃபார் மீ ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் comfortable with someone where we feel like home is not the place like built with walls, it built with peoples. So for me relationship is home. கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஸோ அப்படியே ஸோ இப்போ லைஃப்பில் வி ஹாவ் நாட் ஒன்லி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அண்ட் அதை தாண்டி கொலீக்ஸ்ன்னு ஒரு ரிலேஷன்ஷிப், கசின்ஸ் பிரதர்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா வாட் வில் யூ சே? லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஐ வில் பி மோர் கம்ஃபர்டபுள் வித், இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஐம் கம்ஃபர்டபுள் வித் அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்போ சொல்லுங்கள். ஹலோ, யூ வர மாதிரி பதில் சொல்லவா? யூஸ் வர மாதிரி பதில் சொல்லவா? அந்த ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டுருக்கேன்.
பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு சில வேர்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீகன்சீவ்டு நியூரோபிளாஸ்டிக் பிஹேவியர் இருக்குது. இப்போ ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு கம்ஃபர்ட், ஃபீலிங், ஹோம் அந்த மாதிரி எல்லாருமே சொன்னீங்க. பட் ரிலேஷன்ஷிப்புன்ற வார்த்தைன்றதுக்கு வந்துட்டு தான் நம்ம பாட்காஸ்ட் பேச நினச்சி நான் சொன்னேன். யாராவது ஒருத்தங்க இப்படி ஆன்டிகனிஸ்டாக பேசினா நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு எனிமி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் அது ரிலேஷன்ஷிப் தான் காரணம். ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு வந்துட்டு ஐ ஹேட் தெம்னு சொல்கிறதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் காரணம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்றதை வந்துட்டு அஃபேர்ன்ற வார்த்தை மாதிரி நான் யோசிக்கிறேன். அஃபேர்ன்ற வார்த்தையை தப்புன்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் எல்லாருக்குமே கிளிக் ஆகிருக்கு. அது மாதிரி ரிலேஷன்ஷிப்ன்ற வார்த்தையை குட்ன்ற பர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் வந்துட்டு கிளிக் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்னால தான் நிறைய கற்றுக்குறோம். அண்டு லைஃப்பை நிறைய கற்றுக்கிறதே தப்பான ரிலேஷன்ஷிப்ஸ்னால தான். டெக்னிக்கலி பேட் சைட் ஃபார் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் ஹையர். அண்ட் சொல்லுவாங்களே, ஆஸ் யூ க்ரோ அப், the number of people you have relationships with or number of people you have a crowd or you being in a crowd வந்து கம்மியாயிட்டே போகும் அப்படின்ற மாதிரி. By age things actually get lesser. I mean number of people or number of relationships அந்த மாதிரி கம்மியாகும். What I'm trying to say is to think in a broader perspective would be better to talk as a place, because or everything would be biased to relationship, love, a girl boy. I mean contextually speaking girl boy ingela அப்படி நான் சொல்றேன், or boy boy girl girl, boy girl boy, whatever however works. But coming back to your question, what was your question? So Which relationship you are comfortable with? what kind of relationship I am comfortable with? ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டு தான். பட் டு பி மோர் ஸ்பெசிஃபிக், நோ, அந்த பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஐ ஃபைண்ட் இட் ஆல்வேஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஆனால் அந்த பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு காமனாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களா பாய் பெஸ்டின்ற, இப்போ அது டேக் இருக்குது. அந்த பாய் பெஸ்டின்ற லெவலுக்கு நான் சொல்லலை. எப்பயுமே அந்த ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த tendency to go beyond the vulnerability is higher அப்படின்னு சொல்லுவாங்க. I believe in that. And அந்த type of a relationship, a pure strong friendship but with opposite sex is one of the strongest relationship I've felt in my life. That's one thing. ஸோ ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் நிறைய எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள்னு பார்த்தா, நான் யோசிச்சு அவன் கொஸ்டின் சொல்லி இம்மீடியட்டாக என் மைண்டுக்கு வந்தது என் பிரதர். ஸோ ஆக்சுவலி ஆமாம், ஸோ என் தம்பி தான். ஸோ ஆக்சுவலி இப்போது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்டேயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டேயோ எப்போவுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சில விஷயம் அவங்களுக்கு பிடிக்காதது பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கப்பிள்லேயும் சரி அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பண்ணுவோம் சம்டைம்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் தம்பிக்கிட்ட எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஒரு கெட்ட வார்த்தை பேசுனாலும் சரி, ஒரு அடிக்கிறதுனாலும் சரி, எதுவுமே அப்படியே டோட்டல் 100% நான் என்ன தோணுதோ அவன்கிட்ட நான் அப்படி இருப்பேன், சொல்லுவேன், பண்ணுவேன். ஆமாம், ஸோ எதுவுமே மறைக்கவும் மாட்டேன். அண்ட் என்ன தோணுதோ அதை அப்படியே நான் பண்ணுவேன். ஸோ ஐ ஃபீல் தட் மை பிரதர் இஸ் த கம்ஃபர்டபுள் பர்சன். இட் மைட் சவுண்ட் கிளீஷே, ஆனால் வந்து நிஜமாலே ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப் தான் வந்துட்டு ஐ ஃபைண்ட் இட் டு பி வெரி கம்ஃபர்டபுள். இல்லை இல்லை இல்லை, ஏன்னா அது கிளீஷேவாக இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. ஏன்னா நீ ஹவு மச் எவர் யூ டெல் எனக்கு ஃப்ரெண்டு, பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸு, இல்லைனா யூஆர் இன் ரிலேஷன்ஷிப் வாட் எவர், there will be certain amount of vulnerability or something that you keep only to yourself. Illa embarrassing factors are class, it can be anything, but there will be always certain amount of thing that you keep only to yourself. You will not tell it even to your partner, your bestest friend, யார்கிட்டயுமே சொல்லாம சில விஷயம் இருக்கும். So I feel the honest space, the real space is only with you அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபார் மீ இட் ஹஸ் ஒர்க்ட். ஸோ ஐ எம் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வித் மீ அண்ட் இட் இஸ் நாட் கம் லைக் உடனேலாம். இயர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணி, there are days where I completely hated me, there are days where I was completely inferior and all of that, but days together, constant work, constant introspection, I have reached a point where
I feel the most comfortable with myself. So I feel the relationship with yourself should be, very top notch, so that you don't go and expect something from the outer world. Okay. I feel very comfortable with myself actually அவங்க சொன்ன மாதிரி, and also with my friends. So where there won't be any judgments, there won't be any other second thoughts. Like அவங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, which we can take it, because நம்ம ஏஜ் குரூப்பில் தான் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, or 2 or 3 years elder than me or younger than me. பட் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு பார்த்தா, லைக் யங்கர் பிரதர்னா ஓகே, they'll understand, நம்ம என்ன பேசினாலும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இதே எல்டர் பிரதராக இருந்தால் என்ன பண்ணுறது வச்சு செய்வாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் our ஏஜ் or little senior or younger people are also people to have a good vibe with, and also with myself. ஓகே, ஸோ ஐ திங்க் என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்ல முடியல. ஐ திங்க் ஆஸ் ஹியூமன்ஸ் லைஃப் ஆஸ் வி கோ ஆன், ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் வி லீன் ஆன் டு சம் ஒன். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இட் கேன் பி அவர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இட் கேன் பி லைக் அஸ்வியா சார் மாதிரி வித் அவர் செல்ஸ். ஸோ இட் சேஞ்சஸ். எனக்கு இனிஷியலாக இட் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் ஆஸ் ஐ க்ரூ அப் எனக்கு இப்போ இருக்கிற ஃபேஸில் இட்ஸ் மோர் ஆஃப் பேரண்ட்ஸ். லைக் எல்லா ஃபேஸ்லேயும் இட்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்சன். அண்ட் ஐ ஃபீல் how it works is that ஒரு any relationship அந்த ஒரு vulnerability space நீங்கள் க்ராஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் பர்சன் கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கனாலே வந்து open heart conversations can make anything move away அப்படின்ற மாதிரி I feel. So I think என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் சொல்ல முடியல. As we grow in life, each phase of life I think we lean on to someone. As humans we need that kind of connection or that kind of support and strength. அப்படி தான் நம்ம இது பண்ணிருப்போம். ஸோ ஐ திங்க் இட் கேன் கீப் சேஞ்சிங் ஆர் இட் மைட் கீப் சேஞ்சிங். ஐ திங்க் ஐ ஆல்சோ கோ வித் அஞ்சனா. எனக்கும் பர்டிகுலராக இந்த ரிலேஷன்ஷிப் கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியல, பிகாஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இன் டைம் ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஐ திங்க் த சேம் திங் ஆர் ரிப்பீட்டிங். அட் சம் பாயிண்ட் டைம் வில் ஹேவ் சம் ஒன் டு லீன் ஆன். It could be us, it could be a friend, it could be a brother, sister, it could be our parents or someone. I think we are all growing, so at different stages I think it's different people that we are really comfortable with. Super. So I think as we speak, no comfortable relationship சொல்லுங்க. Comfortable as like as சொன்ன மாதிரியும் அவங்க சொன்ன மாதிரியும் it goes with myself. First like and also Anjana சொன்ன மாதிரி there will be a graph with how we spend our life with people. So measure of times we spend with our like colleagues and partners. So ஒரு பார்ட்னர் அண்ட் கொலீக் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற பீப்புள் அண்ட் கல்ச்சர் வச்சு தான் டிசைட் ஆகும். பட் அதுவே ஒரு ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இட்ஸ் அப் டு அஸ். ஸோ பிஃபோர் டிசைடிங் தட் ஐ திங்க் லைக் ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப், ஹூ ஐ ஆம், வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் விச் ஐ ஹேவ், அண்ட் நான் எவ்வளோ வல்னரபுளாக இருக்கேன்ற ஒரு ஃபேக்டர்ஸ் அங்கே டிசைட் பண்ணிட்டு தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் லெட் சம் ஒன் இன் சைட் மை லைஃப் அப்படின்றது என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஸ்டில் ஐம் எக்ஸ்ப்ளோரிங் மை செல்ஃப் அப்படின்றது தான் ஒரு. ஸோ எனக்கு இங்கே முக்கியமான கொஸ்டின் என்ன வந்ததுன்னா, இப்போ நாங்கள் மில்லியனர்ஸ்லாம் இருக்கோம்ல, எங்கள் கையில் ஃபோனே வந்து ஒரு 10th மேலே தான் எங்கள் கையில் ஃபோனே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் அஸோட ஃபஸ்ட்டு ஃபோன் வில் பி அவர் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வில் பி அவர் ஃபஸ்ட்டு ஃபோன். பட் ஐ திங்க் நீங்களாம் வந்து ஒரு 4th 5th படிக்கும்போது வந்து இவ்வளோ அட்லீஸ்ட் ஃபோன் வாட்ஸ்அப்னு ஒன்று இருந்திருக்கும்ல. எங்களுக்கு அப்போலாம் கிடையாது. நாங்கள் எங்கள் கிளாஸ்மேட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ பேசிக்கணும்னா ஒன்று லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணணும், இல்லைனா அம்மா அப்பா ஃபோன்லேருந்து கால். தட் வாஸ் த சிச்சுவேஷன். ஸோ எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைனிங்கிறது வி ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பாண்டிங். ஸ்கூலில் மீட் பண்ணால் உண்டு, ஹாலிடேஸில் மீட் பண்ணால் உண்டு, அந்த மாதிரி தான். ரெகுலராக ஹேங் அவுட்டுன்ற வார்த்தைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சேம் வித் கசின்ஸ், ஐ திங்க் சேம் வித் அஸ். ஸோ உங்களோட சைல்ட்ஹுட்டில் ஹவு டிட் யூ கைஸ் மெயின்டைன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ்? நம்ம சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப்ல வார்த்தை கிடையாது. அது இல்லை சொல்றேன். அது எந்த ஊராக இருந்தாலும் சேம்னு நினைக்கிறேன். தேனியாக இருந்தாலும் ஒன்று தான், சென்னையாக இருந்தாலும் ஒன்று தான். I guess the relationship in sense like அந்த ரிலேஷன்ஷிப் இன் சைல்டு பார்க்கும்போது மேஜராக பேரண்ட்ஸ் அவங்கள விட்டு வெளியில் அனுப்புகிறதே கஷ்டம். அவங்கள விட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வெளியில் பில்ட் பண்ண விடுறதே கஷ்டம். என் லைஃப்பில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டைமுக்கு மேலே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பித்தாலே அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க.
இல்லை அவன் வந்து சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அவங்க சைட்லேயே வச்சுட்டு இருக்க தான் பார்ப்பாங்க. இது ஒரு செட்டு. இதை தாண்டி சைல்ட்ஹுட்னா கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி அக்கா தம்பி இந்த மாதிரி பசங்க கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிலேஷன்ஷிப்ஸ். வேர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருந்த ஜென்ரேஷன்லையுமே வாட்ஸ்அப் வந்ததே ஒரு 10th 11th மேலே தான், ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு மேலே தான். ஆமாம், நார்மல் மெசேஜஸ் தான் பேசுவோம். ஐ மீன் நாங்கள் யூஸ் பண்ண நாங்கள் வந்துட்டு அப்போ ஜிமெயிலில் ஹேங் அவுட்ஸ்னு ஒன்று இருந்தது. ஆமாம், அதில் டெக்ஸ்ட் பண்ணுவோம். நார்மல் மெசேஜ். அதான் சொன்னேன், ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மைசெல்ஃப் as Gen Z. இல்லை, வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் லைக் எங்கள் கிளாஸில் இருக்க கேர்ள்ஸ் கூட நிறைய கனெக்ட் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்றது தான் ஒரு இது. இப்போ அவர் சொன்ன மாதிரி when it comes to relationship with a boy and boy, until he is a straight, he will feels like kind of egoistic towards that relationship. ஆனால் அதுவே ஒரு பொண்ணு உள்ளே வருதுன்ற போது அந்த ஈகோயிஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சைல்ட்ஹுட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு ஆர்குட்னா தெரியுமா? தெரியும், பட் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபேஸ்புக் முன்னாடி இருந்துச்சு. நீங்கள் ஸ்லோலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லோலி வந்து எப்படின்னா, இப்போ அது வந்து ரீவர்ஷன் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். ஓகே, ஒரு ஆப்பில் நம்ம எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் லெட்டர் எழுதிக்கலாம். ஸோ எப்படி லெட்டர் கான்செப்ட் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி 1 hour ஆகும், 24 hours ஆகும், 24 days ஆகும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை லைக் அரௌண்ட் எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணாலும் அனுப்பலாம், யாருக்கு அனுப்பிச்சாலுமே ரிப்ளை பண்ணுவாங்க லெட்டர்ஸில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னா, இந்த வெயிட்டிங், ஐ மீன் ஒரு பொண்ணுக்கு இப்போ ஒரு லெட்டர் அனுப்புகிறோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ரிப்ளை வர்றதுக்கு வெயிட் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன வயசுல லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்களா? மில்லினியல்ஸ். அதனால தான். சரி, யாரெல்லாம் இங்கே லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை, லெட்டர் அனுப்பிச்சிருக்கோங்க. நம்ம மட்டும் தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்து என்வலப் ஒரு ஆக்டிவிட்டி அதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆமாம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த லெட்டர்ஸ் தான் நிறையா படிச்சிருக்கேன். அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான், பக்கமாக வச்சுருப்பாங்க. தீபாவளிக்கு ஒரு லெட்டர், இதுக்கு ஒரு லெட்டர். ஸோ மம்மியும் காலேஜில் படிக்கிறப்போ அவங்க வந்துட்டு லெட்டர்ஸ் தான் எழுதியாங்க. காசு வேணும்னா லெட்டரில் தான் எங்கள் அப்பாலாம் எழுதிருப்பாங்க, எனக்கு இவ்வளோ இந்த மாதம் செலவாகிருக்கு, எனக்கு இந்த மாதம் இவ்வளோ வேணும் அப்படின்னு. அந்த டைமில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு அந்த லைக் இந்த டைம்னால டஸ் எனிதிங் சேஞ்ச் இன் ரிலேஷன்ஷிப்? ஜென்ரேஷன். ஆமாம், ஜென்ரேஷன் கேப்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னா ஐ வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் லைக் அம்மா அப்பா கிட்டேயோ யார்கிட்ட பேசினாலும் ஐ ஹாவ் டு வெயிட் அன் அதர் 1 week or 2 weeks to even get back. How does that sound in relationships? The time taken to communicate. ஆக்சுவலி அந்த டைம் இது இருக்குல்ல, முன்னாடி வந்துட்டு இப்போ யார்கிட்டயாவது ரீச் அவுட் பண்ணணும், யார்கிட்டயாவது பேசணும்னா the time to earn for them, அந்த டைம் இருந்தால் தான் அவங்கள்ட்ட பேச முடியுன்ற போது ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் வேல்யூ நிறையா இருந்தது. நவ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டுவர்ட்ஸ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எல்லாமே உடனே வேணும். இப்போ எனக்கு இதை யோசிச்சேன்னா எனக்கு உடனே வேணும். இஃப் ஐ வாண்ட் டு ஏர்ன் 1 lakh எனக்கு உடனே இந்த வீக்குள்ளே வேணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மேலே அந்த ஒரு அப்செஷன் வந்துருச்சு எல்லாருக்கும். ஸோ இப்போ பீப்புள் கிட்ட ரீச் அவுட் பண்ணோனாலும் இப்போ வந்து somebody who is very close to me எனக்கு பேசுனா I can immediately call them. ஸோ அந்த டைமில் வந்து somewhere I feel the value and efforts that you want to put for a person is going down because you are able to instantly reach out, instantly get things. ஸோ அந்த ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளி இன்னும் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு. I also think வந்து creating memories also, no, like memorable moments la, it's not anymore there when you meet or a bunch of people you are meeting, because I used to live in a different place. Kadlur la irundhen na, summer vacation ku da I used to come and meet my cousins in Chennai. So and literally on the summer vacation kaga I used to wait for so many months because appada I see my cousins, my relatives allame. So on the whole summer vacation period we didn't have phones, we didn't have like cards veladradhu, shuttle veladradhu, veliye poradhu, indha mari
தான் என்னோட ஒரு ஆல்மோஸ்ட் 5-6 years ஆஃப் மை வெக்கேஷனே இருக்கும். ஐ திங்க் ஆனால் இப்போ when we all connect back also we are mostly on our phones. We are like இந்த ரீல் பண்ணலாம் ஆர் அந்த ரீல் பண்ணலாம். As time progresses, I feel that change also when we gather in one place also, things really change. We don't sit and play cards. We don't sit and play something else or talk. We do something which is in trend currently. இந்த ரீல் பண்ணலாமா இல்லை அது பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது இது பண்ணலாமா, இவங்க இல்லை இவங்களுக்கு நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாம், அந்த மாதிரி தான் போதே தவிர லைக் எனக்கு தெரியல ஹவு I feel people also change eventually adapting to the current trends. How does relationship change or people change as time goes? No, because of Time change இருக்கா relationship. to reaching out to someone, our time is very less. நான் உங்ககிட்ட பேசினா இமீடியட்டாக பேச முடியும். பட் லைக் நம்ம ஜென்ரேஷன் பரவாயில்ல, நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடினா that accessibility wasn't there, no. So how do accessibility grow relationships? Well, I see it to be a positive though, personally. Increased accessibility. I mean, see, not about relationships or technology, but anything becoming more efficient, it favors for the survival. Ultimately, what's necessary? Survival. Now we are talking about instant gratification, dopamine requirement, அதெல்லாம் பேசணும் அப்படின்னா அது இருந்தால் தான் இப்போ உலகத்தில் வாழ முடியுன்ற மாதிரி இருக்குது. அது எதுவும் பண்ண முடியாது. பட் தட் இஸ் நாட் த கோர் கான்செப்ட் ஆஃப் வாட் ஐ வாண்ட் டு டாக். பட் I don't see it any wrong. People want to do it because they want to do it, because they're doing it for others. If that is what making them happy, we can't do anything about it. So it's not our job to go change the world. We can do world defining innovations, but that's not the topic of discussion as well. அப்படி பார்த்தா சமைச்சு சாப்பிட்றது அந்த காலத்தில் சமைச்சே சாப்பிடல, ஃபஸ்ட்டு நியாண்டர்தல்ஸ், அப்புறம் ஏன் இப்போ சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறோமா? நம்ம கிடையாது. சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு வேணும், பெட்டர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ திங்ஸ் வென் கெட் பெட்டர் டு அன் எக்ஸ்டென்ட் வி அக்செப்ட் இட். அண்டு அந்த பெட்டர்மெண்ட் ஓட டெல்டாவை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத டைமில் நம்ம வந்துட்டு வி கோ அகெயின்ஸ்ட் இட். ஸோ அந்த பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கேல் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு 15 days ஆகும், 20 days ஆகும். இப்போ 5 seconds பேச முடியுன்றதுனால எனக்கு எதுவும் தப்பாக தெரியல. ஸோ ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் மேபி இட்ஸ் அபவுட் த சேம் ரிலேஷன்ஷிப். மேபி அ கேர்ள் இஸ் கோயிங் ஆர் கை இஸ் கோயிங் 11:50 in the night somewhere alone. அண்ட் அந்த பையனோ பொண்ணோ 2 பேர் தனித்தனியாக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி குழந்தைங்க எப்படி வேணால் தனியாக வேறு 2 போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி உட்காந்துட்டு 1 hour கழிச்சு தான் என் பையன்கிட்ட பேச முடியும், இல்லை 1 week கழிச்சு தான் என் பையன்கிட்ட பேச முடியும், 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டானா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சா அப்படின்ற சேஃப்டி யார் தருது? இப்போது டெக்னாலஜி தான் தருது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனல் மேட்டருக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஐ see it as an advantage as well. I don't see it to be a bigger problem. அதனால பீப்புள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அது பீப்புளோட சூப்பு. அது see, as we talk about judgment, no, the problem of judgment comes from self. The judgment is அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நம்ம பயப்படுறதே நம்ம மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதுனால தான். நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணனா மற்றவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணால் it wouldn't matter to us. And that's why everything starts from there only. And அதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஒரு விஷயங்களா every behavior that we have starts adhering towards the social behavior, not personal behavior. ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற விஷயம் இட்ஸ் பர்சனல் பிஹேவியர். however it is, if it is changing, it's the sole problem is the person, not the technology, not the time, not anything. My respect that I had towards my parents when technology was not there, and my respect I have towards my parents when technology is there to the most advanced level right now is still the same. In fact, it's grown better. பட் ஏதோ ரேண்டம் பர்சன் கூட எனக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாகுதுன்றதுக்கு காரணம் டெக்னாலஜி கிடையாது, நம்ம தான். That's what I would say. ஸோ இப்போ நான் டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரண்டிங் தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் இப்போது எனக்கு தெரில, மோஸ்ட் ஆஃப் த மில்லியனர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் தே வாண்ட் டு பி வித் த பேரண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். லைக் அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
பட் அதுவே ஜென்சி எடுத்துக்கிட்டா வி வாண்ட் டு பி அலோன். லைக் இப்போது உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் போயிட்டு எனக்குன்னு ஒரு தனி ரூம் வேணும், நான் வந்து ப்ரைவசி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு கேட்டால் இல்லை, மை சைல்ட்ஹுட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐ ஹேட் அ செப்பரேட் ரூம் ஃப்ரம் மை 7th grade 6th grade. எங்கள் வீட்டிலலாம் ப்ரைவசி அப்படி கொடுக்க மாட்டாங்க. Privacy is different. Staying separate in different room and privacy are two different things. பட் ஆனா யூ ஹேவ் தட் பிரைவசி. உங்களுக்கு தனியா ஃபோன் எடுத்துட்டு வெளிய போய் பேசினாலே அது என்ன அது நாம பண்ண முடியாது. அதுதான் அதே. ஆனா இப்போ எங்களுக்கு லைக் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது வந்து நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அந்த ரிலேஷன்ஷிப் கூட நாங்கள் ஏன் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் வருது. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க இருக்காங்கன்றதுக்காக நான் அவங்க கிட்டே போய் பேசிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது. பிகாஸ் எல்லாரும் ஓடிட்டு இருக்கான், நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் தனியாக இருந்தால் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு ஜென்சி பர்ஸ்பெக்டிவ்லாம் நான் சொல்கிறேன். ஜென்சி பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டியா? ஓகே. இந்த அஸ்வியா ஒன்று சொன்னால அந்த இன்ஸ்டன்ட் அது இல்லை ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வித் செல்ஃப். ஆமாம் சார், அது ஓவர் ஆச்சு இந்த மாதிரி தான் ஆகும். இல்லை அந்த செல்ஃப் சென்டர்டு ஃபீலிங்குன்ற தப்பான விதத்தில் சொல்ல, நல்ல விதத்துலேயுமே சொல்கிறேன். அது வந்து ரொம்ப அதிகமாகிடுது பை டைம் பீப்புளுக்கு. நான் வந்துட்டு நான் என்ன யோசிக்கும் போகும்போது எவென்ச்சுவலி எவ்ரி திங் லேண்ட்ஸ் தேர் ஒன்லி. அண்ட் அதனால தான் வந்துட்டு நான் ஏன் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்றது. அப்படி இல்லை, ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்சோ வே ஆஃப் ஹவு அந்த அப்ரிங்கிங் எப்படி இருந்திருக்கு. இப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த தனி அந்த எல்லாமே இண்டிபெண்ட்டாக கிடச்சிருச்சு, தனி ரூம் கிடச்சிருச்சு, தனி செட்டிங் கிடச்சிருச்சு, தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் அப்படின்னு போது வயசானதுக்கப்புறம் ஒரு இஃப் பேரண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் தெம் டு கம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம், ஹவு வில் தே டூ இட்? தட்ஸ் நெவர் பின் இன் தேர் இது ஃப்ரம் த பிகினிங். இப்போ நான் இருந்தது இல்லை தானே. இல்லை, ஆனால் ஜென்சி வந்து அப்படி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது இப்போ ஜென்சிக்கு அது ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐ ஹவ் நோன் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஹூ ஹவ் பின் இண்டிபெண்ட், ரெண்டு பேரண்ட்ஸும் ஒர்க்கிங் ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களே வளர்ந்து அவங்களே இது பண்ணி அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்து பழகிட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே இப்போது சடனாக வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அந்த எமோஷனல் பாண்டேஜ் காமினா அவங்களால எப்படி காமிக்க முடியும்? இட்ஸ் நெவர் பின் இன் தேர் சிஸ்டம் ஃபார் சோ மெனி இயர்ஸ். சடன்லி யூ எக்ஸ்பெக்ட் தட் நீ வந்து தனியாக இருக்க, செல்ஃப் சென்டர்டாக இருக்க, அதை செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதுக்கு பழகியாச்சு. சடனாக நீ செல்ஃப் சென்டர்லேருந்து வெளியே வந்து இது பண்ணனா எப்படி பண்ண முடியும்? ஸோ I think இது Gen Z millennial அதை தவிர how they are brought up each person individually இது வந்து டிஃபர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான். ஏன்னா எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களை விட்டுட்டு போய் க்ரோ ஆகிற ஆஸ்பெக்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். அது ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். அதாவது குழந்தைங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வளர்றது அப்படின்றது. பட் இதை வந்துட்டு இப்போ இருந்து ஆரம்பிச்ச விஷயம் நான் பார்க்கல. மை டேட் கேம் அவுட் ஆஃப் ஹவுஸ் when he was 16 and now he is 63. But the way how he wanted to treat his parents did not change because of how he grew up. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, I'm not denying to anything that has been said, but the influence of the social content is the biggest problem, is what I believe that it is right now. So அந்த wanting to get things done in life quicker என்ற ப்ராப்ளம்னால people are tending to be more selfish about what they want to achieve by time. And அந்த கோல்னா என்ன, ஆசனா என்ன, லைஃப் என்ன வேணுன்ற பிளேஸ்லாம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி எனக்கு அது வந்துட்டு ஃபீல் ஆகுது. அந்த நேரத்தில் நம்ம எந்தளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருந்தோம் ஜென்சி எந்தளவுக்கு இருக்காங்கன்றதை விட நமக்கு முன்னாடி பூமர் ஸ்டாட்ஸும் அந்த மாதிரி எடுத்துருக்காங்க அவங்களோட லைஃப். ஐ மீன் பூமர் ஸ்டாட்ஸ் அந்த ஜென்ரேஷன் 80s பிறந்தவங்க 70s பிறந்தவங்க அவங்க லைஃப் அப்படி தான் இருந்திருக்கு. தேவ் பீன் சூப்பர் இண்டிபெண்ட் ஆக்சுவலி. பட் டிட் தே க்ரோ லைக் தட்? நம்ம இப்படி வளர்ந்துருக்கவே மாட்டோம், ரொம்ப வித்தியாசமாக வளர்ந்துருப்போம். நம்ம குழந்தைங்க எப்படி வளர்க்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம வளர்ந்துருந்துருப்போம். But they weren't that. அது வந்துட்டு the way how everyone are behaving right now are co-influenced by two major things. One is the way how they grow up because of the parents or whatever, but that's a very significantly small portion. But the second significantly higher portion is how they look at life in a larger portion, how life is influencing them. மோர் ஸ்பெசிஃபிக்கலி ஹவு சோஷியல் மீடியாஸ் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள் ரைட் நோன்றதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மாறுதுன்ற மாதிரி எனக்கு வந்து இருக்குது. அண்ட் அந்த ஒரு லிவிங் ஆஸ் அ ஃபேமிலியில் இருந்துட்டு அந்த செல்ஃப் சென்டருக்கு போகிறதுக்கு காரணமும் சோஷியல் மீடியா தான் நான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஏன்னா அதான் ட்ரெண்டு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அலோன் ஐ லிவ் அலோன், ஐ டூ திங்ஸ் அலோன் ஃபீல்ஸ் மோர் செக்ஸியர் தேன் ஐ லிவ் வித் மை பேரண்ட்ஸ் பேஸ். வாட்ஸ் ஆன் செக்ஸியர்? ஐ லிவ் அலோன், ஐ டூ ஆல் மை ஷிட் alone.
நானும் அதை சொல்லி தான் பெருமை பேசுவேன். ஐ ஹவ் பீன் லிவிங் அலோன் இன் சென்னை ஃபார் டிகேட் நவ். ஐ கேன் டூ எனிதிங் ஆன் மை ஓன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கேற்றா இல்லை வந்துட்டு நான் எங்கள் அப்பா அம்மா கூட தான் போயிருக்கேன், எல்லாமே எங்கள் அப்பா அம்மா நான் தான் பார்த்துப்பேன், அதுக்கேற்றா இருக்கா அதெல்லாம் சொல்லுவாங்க. அது இட் இஸ் பிகம் அ லைஃப் ஸ்டைல். நோ போஸ்டிங் அபவுட் ஸ்டூபிட் திங்ஸ். இல்லை மோர் ஆஃப் இப்போ நீங்கள் சொன்னதுலையுமே நான் இந்த டிக்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டேன், ஓகேவா, சென்னையில் நான் இருக்கேன், இண்டிபெண்ட்டாக இருக்கேன், பட் ஸ்டில் யூ கேர் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ் தானே. பட் மோஸ்ட் ஆஃப் ஜென்சிஸ் மைண்ட் செட்டே எப்படி இருக்கும்னா தே டசன்ட் வாண்ட் டு பில்ட் ரிலேஷன்ஷிப் வித் தர் பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க என்ன லைக் இந்த வேர்ல்டு கொண்டு வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க என் லைஃப்பை அது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் பேரண்டிங் ரிலேஷன்ஷிப். திஸ் இஸ் வை பேசிக்லி ஜென்சி ஃபீல் லைக் தே வாண்ட் டு பி அலோன் ஈவன் வித் அவங்க பார்ட்னர் கூட இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வேணும்னு எதிர்பார்க்குறது ரீசன் அதுதான். தே ஆர் நாட் ரெடி டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க லைஃபோட பர்பஸே எங்கே டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அகெயின் யூ நீட் டு ரன் ஃபார் த ஃபேமிலி, ரன் ஃபார் யுவர் சைல்டு, இந்த மாதிரியான ஒரு அந்த லூப்புக்குள்ளே சிக்கிக்கிற மாதிரி ஐ ஃபீல். You want all this, but you don't want to. No, இங்க வாண்ட்ன்றதே ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஃபேமிலி வேணும், அதுவே ஜென்சிஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பார்ட்னர் வேணும். ஆமா, பார்ட்னர் வேணும்ன்றது they are okay with it, but they are not ready to sign. But they are not ready. இல்ல that's true தான், because நம்மளே நிறைய பேர் பேசியிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வேணும்னு சொல்லுவாங்க, பட் குழந்தெல்லாம் நோ ஐ எம் நாட் அப் ஃபார் தட் அண்ட் ஆல். ஐ திங்க் அந்த சொல்லாமல் அந்த கமிட்மெண்ட்ன்ற அந்த யாரோ கமிட்மெண்ட்னா தான் இப்போ ரிலேஷன்ஷிப்னு சொன்னாங்களே. நீ வேற பேசுனீங்க. So but I think in relationship though we have a lot of differences, one thing that I commonly find is people value relationship as Gen Z and sari million and sari Gen Z's value different. I mean it could be with themselves also. They people value, but yaar value பண்றாங்க, how do they value? I think that is of a huge difference. And Raghul சொன்ன மாதிரி I think in the digital accessibility or that social media is also one way influencing the way people have to live or be in a relationship. It could be with their family, brother or something, right? So same thing, amma appa's birthday na people wish on Instagram where their parents don't even there. Yeah, right? Exactly. I think that's the way out there. But yeah, so I think முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், because I think this is a very everyone really respects relationship, but அவங்க where do they respect, what do they put in front is all that matters. Just adding நம்ம இல்லை எதுக்காகனா ஆரம்பத்தில் ரிலேஷன்ஷிப்னா வந்துட்டு எல்லோரும் ரெஃபரன்ஸ் சொன்னோம். இப்போ கடைசியில் எங்கே வந்து நின்றுருக்குன்னா எந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பீப்புளுக்கு ஒரு பர்சனுக்கு கவுண்ட்ஸ் இன் லைஃப் அங்கே வந்து நின்று இருக்கோம். இப்போ கடைசியில் ரிலேஷன்ஷிப்னா இது அது அப்படி இப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். பட் சப்கான்ஷியஸ்லி வி ஆர் அரைவிங் அட் அ பிளேஸ் விச் இஸ் ஃபேமிலின்றதுக்குள்ள தான் கடைசியில் வந்துட்டு நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்குறது. ஜென்சிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தரவுலாம் ரொம்ப ஒன்றும் அப்படியா சொல்லிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த கர்மா இப்படி அப்படின்ற மாதிரி விஷயம் நிறைய விஷயத்தில் எனக்கு வந்து இது இல்லை. பட் நேச்சுரலி லாட் ஆஃப் திங்ஸ் டென் டு ஹேப்பன் த வே ஹவ் யூ டிட் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். தட்ஸ் சம் வே தி அதர் வே பேலன்ஸ் மாதிரி நான் யோசிக்கிறேன். அண்ட் டாக்கிங் ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் சொல்லணும்னு நினச்சேன், பட் மேபி வில் டாக் அபவுட் இட் சம் டைம் லேட்டர். இட்ஸ் அபவுட் ஹாப்பினஸ் கோஷன்ட். when you grow up, the happiness quotient that you have is dependent on the actions that you've been doing all this while. Technically you tend to isolate yourself from every other relationship because you're so self-centered. What happens eventually in the near future is you don't have one as well அப்படின்ற மாதிரி ஆகிடும். And as a growing trend, number of homes, elderly cares அந்த மாதிரி எப்படி அதிகமாகுதோ ஜென்சிஸ்லாம் அங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. பட் யா ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னால் எனக்கு அட்வைஸ்க்கெல்லாம் எனக்கு பேசுறது தெரியல. ஐ மீன் எவ்ரி ஒன் லிவ் தேர் லைஃப் த வே ஹவு தே வாண்ட் டு லிவ். அட்வைஸ்க்காகலாம் எனக்கு எது தெரில. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி பர்சனல். டோன்ட் டூ பர்சனல் திங்ஸ் ஃபார் அ சோஷியல் நோட். Do personal things for a personal note. Do social things for a social note. Don't do personal things for a social note and a social note for a personal thing. அது ரொம்ப தப்பாக தான் போகும். unnecessary கூட. That's what I would say.
நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு ஐ திங்க் அவங்க தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஒரு 5-6 ஃபேக்டர்ஸ் வச்சுட்டு அவங்க ஒரு திங்கை டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஐ திங்க் அதை லெட் லூஸ் பண்ணிட்டா லாட் ஆஃப் பர்டன், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் குறையலாம். தட்ஸ் ஆல். நீங்கள் மில்லேனியல்ஸ் போல அட்வைஸ் இல்லை போயிட்டு இருக்கான் பாட்காஸ்ட். சரி, ஓகே. நான் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். பட் ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க்டு மாதிரி தான். ஸோ ஒரு மில்லினியல்ஸ்க்கு நான் மில்லினியல்ஸ்னு இல்லை, பட் மற்ற ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ரிலேஷன்ஷிப்ஸில் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, தே ஆர் வெரி டிபெண்ட் ஆன் தி அதர் பர்சன். லைக் பட் ஜென்ஸீஸாக இருக்கிற நாங்கள் வந்து வி ஆர் நாட் 100% டிபெண்ட் ஆன் 100% டிபெண்ட்டாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலி லைக் கூடாதுன்னா தட்ஸ் அட்வைஸ் கேட்டனால மை லேர்னிங்லேருந்து நான் சொல்கிற விஷயம். ஆமாம், கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் இருக்கலாம். அது வேற. ஓகே ஸோ அதே மாதிரி ட்ரஸ்ட்டும் டிபெண்டன்ஸும் தான் இன்டர்லிங்க்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ 100% ட்ரஸ்ட்டும் இருக்கணும்னு நான் லைக் 100% ட்ரஸ்ட்டும் சரி, அதாவது ட்ரஸ்ட்டும் டிபெண்டன்ஸும் இன்டர்லிங்க் தான். ஸோ 100% ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 100% டிபெண்டன்சியாக இருந்தாலும் சரி, அது 100%ஆக இருக்க வேண்டாம் இஸ் மை கருத்து. கொஞ்சம் பி இண்டிபெண்ட். ஏன்னா இப்போது நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவங்க பார்ட்னர் கூடயோ இல்லை அம்மா அப்பா கூடயோ ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பீயிங் இஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஸோ அதனால் திஸ் இஸ் மை பேஸ். எனக்கு இல்லை ஒரு ரெக்வெஸ்ட் மில்லேனியல் வெர்சஸ் ஜென்சிக்கு, இதை வந்துட்டு ஒரு டிபேட்டாக பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஒரு 2 hours டிபேட் மாதிரி பண்ணி பாட்காஸ்ட்டாக போட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கிடையாது இல்லை பாட்காஸ்ட்டில். டிபேட்னா கான்ஃப்ளிக்டிங் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் நல்லா இருக்கும். ஒரு வியூஸ் வரும் தான் சொல்கிறேன். ஸோ நான் அட்வைஸ் என்ன சொல்லணும்னா, சேம் லைக் டெபோ சொன்ன மாதிரி தான், டிபெண்டன்சி அவ்வளோ இருக்கக்கூடாது. இப்போ ஏன்னா இப்போது எங்கள் அம்மா அப்பாவே எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு விஷயம் அவங்கள தனியாக அப்பா இல்லாமல் பண்ண வைக்கணுன்றதுக்கே நான் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் அவங்க அந்த ஸ்டீரியோடைப்பிக்கல் சொசைட்டிலே வளர்ந்துட்டாங்க. நான் வந்து மென்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், எங்கேயாவது ஒரு கடைக்கு போனோன்னா கூட அவர்கிட்ட சொல்லி தான் வாங்கணும், சில பர்சனல் திங்ஸ் வாங்கிட்டு வரணுன்னா கூட அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க லைஃபே எப்படி ஆகிடுதுன்னா, ஒரு மேலோ சரி இங்கே வந்து மேலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவன் தப்பு பண்ணானா அவனே லைக் அந்த பொண்ணு அவனை அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே, ஆனால் ஒரு ஃபீமேல் தப்பு பண்ணிட்டு அங்கே அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஒரு மேல், ஒரு மில்லினியல், ஒரு பூமர், அந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன். ஸோ ஜென்சி வரும்போது இங்கே 2 பேருமே ஆக்சுவலி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். ஓகே, ஸோ அந்த இண்டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஃபீமேல் ஒரு மேல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கனாலும் இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஆப்வியஸ்லி ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றது தெரியாது நமக்கு. எண்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தான் தெரியும். ஆமாம். ஸோ அவங்க அதை இண்டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேதர் தன் ஸ்டிக்கிங் வித் வாட் எவர் மை டேட் இஸ் டூ. எங்கள் அம்மா அவங்க கூட தான் உட்காந்துட்டு இருக்கோம், அந்த ஒரு இதில் அவங்க இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. தட் இஸ் வாட் ஐ வில் சஜஸ்ட். சரி, ஓகே, அப்போது முடிச்சிடலாமா பாட்காஸ்ட்டு? ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் பீப்புள் டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ், ஷேர் யுவர் ட்ராமாஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு லைஃப் டாப்பிக்கில் கட் பண்ணுறேன்.